ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2 தேதிக்கான வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். அது நம்ம கம்ப்யூட்டரில் வந்தாவே எல்லோரும் எக்ஸலில் போய் தான் தேதி வித்தியாசம் பார்க்கணும், கோடிங் தெரிஞ்சிருக்கணும், ப்ரோக்ராம் தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம விண்டோஸ்லேயே நிறைய டூல்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணியே பண்ணலாம். இன்றைக்கி நம்ம அதை பார்க்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போது ஒரு 2 தேதிக்கான வித்தியாசம் எவ்வளோ, அதாவது வித்தியாசம்னா எத்தனை நாள், எத்தனை கிழமை, அதாவது எத்தனை வாரம், எத்தனை மாதம், எத்தனை வருடம், அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணோன்னா இல்லை பார்க்கணுன்னா நம்ம ஈஸியாக இந்த கேல்குலேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது கேல்குலேட்டரில் ஒரு ஆப்ஷனை வச்சு, அதிலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம பண்ணலாம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் இப்போது நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, எக்ஸல் தெரிஞ்சிருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை. இப்போ விண்டோஸு கேல்குலேட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ விண்டோஸ் கேல்குலேட்டரில் நம்ம வெறும் கணக்கு மட்டும் தான் போட முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எல்லாமே இருக்குது அதில். சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் உட்பட எல்லாமே இருக்குது அதில். ஸோ இன்றைக்கி அதில் ஒரு எக்ஸாம்பிளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், எப்படி தேதி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. எத்தனை நாள் இருக்குது, இதை வச்சு நம்ம வயசை கூட கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி டேட்டை வச்சுட்டு நீங்கள் முன்னாடி எவ்வளோ வச்சுட்டு முன்னாடி என்றைக்கு பிறந்தீங்களோ அந்த தேதியை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தேதிக்கான வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்கனாவே எத்தனை வருஷம்னு வரும். அதை வச்சே நீங்கள் வயசை கூட கால்குலேட் பண்ணலாம். இதுக்காக நம்ம வெப்சைட்டில் போய் தேடுறதோ இல்லை எக்ஸலில் போய் தேடுறதோ, அதுக்கான கோடிங் கற்றுக்கணும். கோடிங் கற்றுக்கிறது நல்ல விஷயந்தான், ஆனால் அதுக்காக அவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியாமல் இருக்கிறவங்க கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, நம்ம எப்படி 2 டேட் டிஃப்ரென்ஸை பற்றி, 2 தேதிக்கான வித்தியாசம் எப்படின்றதுக்கு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இப்போது விண்டோஸில் இருக்க கேல்குலேட்டரில் எப்படி யூஸ் பண்ணணுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம விண்டோஸில் கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா வியூன்றதில் டேட் கேல்குலேஷன் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்பர்ஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் தனியாக இன்னொரு ஸ்க்ரீன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா டேட்டு ஃப்ரம் டு, அந்த 2 டேட்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் நான் சப்போஸ் ஒரு டேட் சூஸ் பண்ணுறேன், 2012 டிசம்பர் 30 நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, 31 சூஸ் பண்ணி இன்றைக்கி டேட்டோட கேல்குலேட் பண்ணால் 2 வருஷம் அப்படின்ற மாதிரி வருது. கீழே எத்தனை நாளும் வருது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை வாரம், எத்தனை நாள், அதை கூட டிஃப்ரென்ஸ் காட்ட முடியுன்றது தான். இப்போதைக்கு இதில் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 2 வருஷன்றதுனால 2 இயர்ஸ்னு காமிக்குது. சப்போஸ் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு மாதம், எக்ஸ்ட்ரா ஒரு வீக் அதிகமாக இருக்குன்னா அங்கே அதை காட்டும். ஸோ அதுதான் இந்த கேல்குலேட்டரோட அட்வான்டேஜு. கேல்குலேட்டரில் அவ்வளோ நிறைய விஷயம் இருக்குன்றத இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ. ஸோ இதுதான் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி ஒரு தேதி வித்தியாசம் கண்டுபிடிக்கணுன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஏன்னா மைக்ரோசாஃப்ட்டில் எல்லாமே தந்திருக்காங்க, ஆனால் நம்ம நிறைய பேருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரியல. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். இப்போ இன்னொரு டேட் நான் சூஸ் பண்ணுறேன். சப்போஸ் 1945 ஆகஸ்ட் 15 சூஸ் பண்ணுறேன். இப்போ கேல்குலேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 69 வருஷம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 2 வாரம், 2 நாள். அதாவது 2014 வச்சு கேல்குலேட் பண்ணும்போது இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை வருஷம், மொத்தம் எத்தனை டேஸ், அதையும் கேல்குலேட் பண்ணி கீழே